வணக்கங்க. என் பேர் சங்கருங்க. சங்கர். நான் வந்து இலை வியாபாரம் பண்றேங்க. தஞ்சாவூர்லேருந்து வருது, திருவையாறுல தஞ்சாவூர் சைட்லேருந்து வருதுங்க. இந்த இலை வந்து என்னன்னா பாரம்பரியமா உள்ளதுங்க. அது இதுக்குன்னே தனியா உள்ளது. இந்த இலையில சாப்பிட்டோம்னா நல்லா ஒரு புத்துணர்ச்சியா உள்ளதுங்க. பாரம்பரியமா நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. அந்த தொழில் எங்கள் அப்பா அதுலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 40-50 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டல் சப்ளை பண்ணுவோம், கல்யாண முகூர்த்தங்களுக்கு இதெல்லாம் கேட்டாங்கன்னா கொடுப்போம், சப்ளை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஹோல்சேலையும் கொடுப்போம், சில்லறையும் கொடுப்போங்க. தஞ்சாவூர்னா உங்களுக்கு வந்துங்க, இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் தாங்குங்க. இந்த இலை வந்து ஒரு வாரமா உங்களுக்கு தாங்கிட்டு இருக்கும். மற்ற இதெல்லாம் வந்து சும்மா 2 நாள்ல வாடி போயிடும், இதாயிரும். இது அப்படியே பங்குடு பண்ணி ஒரு துணியில இதெல்லாம் ஈர துணியை வச்சு அப்படியே மூடி வச்சுட்டீங்களேன், ஒரு வாரம் தாங்குங்க. வெளியூருக்கெல்லாம் தாராளமா எடுத்துட்டு போகலாம். இந்த இலையை பொறுத்தளவு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு வாரம் தாங்குங்க. ஈர துணியை போட்டு நீங்க ஃபேன் காத்து இல்லாம நீங்க வச்சிருந்தீங்கன்னா தாங்குங்க ஒரு வாரம் வரைக்கும். ஆமா, ஃபேன் காத்து இல்லாம வச்சிருந்தீங்கன்னா தாங்கும். தஞ்சாவூர் வேலை. ஆமாங்க, தஞ்சாவூர் வேலைன்னு நம்மள்ட்ட வந்து வாங்குவாங்க. நம்மள அந்த வியாபாரம் தான் பண்றது. சில்லற வேற இதெல்லாம் இருக்கு, அந்த லோக்கலெல்லாம் பண்றது இல்லைங்க. அதெல்லாம் சும்மா 2 நாள் 1 நாள்ல தாங்கும், தாங்காதுங்க. அப்படியே வாடி போயிடும், இல்லைன்னா பழுத்து நேரம் இதாயிரும். இது வந்து பாரம்பரியமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க திருவையாறுல இருந்து வாங்குவோம், வளப்பகுடியில இருந்து வாங்குவோம், திருக்காட்டுப்பள்ளில இருந்து வருவோம், நடுக்காவேரில இருந்து வருது, பல ஊர்ல அந்த ஏரியால இருந்து வருதுங்க. ஆமா, திருச்சிக்கு வேலையில வந்துருங்க. வந்து நாங்க எல்லாம் ஹோட்டல்லாம் சப்ளை பண்றோம். அது மாதிரி இடையில வந்து பார்த்துட்டு எல்லாம் நீங்க தருவீங்களான்னு கேட்பாங்க. 1000 2000 கல்யாணத்துக்கு போக்குவரத்துக்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி எங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லோடு வருங்க. இந்த இன்னைக்கு லோடு வருது, முந்தான லோடு வந்துச்சு, இன்னைக்கு லோடு வருதுங்க. வந்து டெய்லி ஒரு 10 ஹோட்டல் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இடையில ஆர்டரும் கொடுப்பாங்க. சரக்கு அப்போதைக்கு நாங்கள் விவசாயிகிட்ட சேர்த்து சொல்லிடுவோம். கல்யாண ஆர்டர் வந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். கல்யாண ஆர்டர் இல்லைங்களா, கொஞ்சம் கம்மியாக சொல்லுவேன். 1/2 லோடு போதுங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 20 எட்டு வைங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை காலம் வரும்போது டேமேஜ். ஆமாங்க ஆமாங்க. நாங்கள் அந்த ஆடி மாச நேரம் கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. காத்தடியில இலையெல்லாம் கிழிஞ்சிரும். எங்களை அந்த சீசன் நேரத்தில் நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து உப்பு வண்டியில் வச்சு அங்கேருந்து சரக்கு வரும். பணம் கட்டிடுவோம், அக்கௌண்ட்டில் போட்டோம்னா அங்கேருந்து வரும். வெத்தலை கொண்டு மேலூர் அங்கே போய் சரக்கு எடுத்துக்குவோம், மாற்றிடுவோம். அது அந்த சீசன் எங்களுக்கு வந்து இதாக இருந்தால். ஆனால் அந்த மாதிரி விட மாட்டாங்க. கம்மியாக வரும் சரக்கு. நான் ஒரு 25 கட்டு கேட்டேன்னா 10 கட்டு தருவாங்க. 15 கட்டு நீ கேட்காதீங்க, ரொம்ப வரத்தெல்லாம் கம்மியாக இருக்குங்க அப்படிம்பாங்க. இல்லைங்க ஆர்டர் வாங்கிட்டேன் வெளியில் கொடுக்கணுமேன்னு சொல்லும்போது, இந்த விவசாயி மற்ற நாள் வேண்டாலும் கூட வைக்கலாங்க, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்குங்க அப்படிம்பாங்க. அந்த நேரம் பார்த்து நான் மேலூர் எமர்ஜென்சி ரொம்ப ஆர்டர் ஒரு 10,000 ஆர்டர் ஒரு 5,000 கொடுத்தாகணும்னா நான் அங்கே தாங்க போயிட்டு இருக்கேன். எங்க அப்பா பாரம்பரியம் பண்ண பிசினஸ். அவங்க அப்பா மூலியமா நான் கத்துருக்கேன். புதுக்கோட்டையில தம்பி எல்லாம் கடை வச்சிருக்காப்புல. பாரம்பரியமா உள்ளதுங்க எங்களுக்கு. ஆமா, மாறி மாறி போயிடுறாங்க. இதே வந்து அப்பா தொழில அப்படியே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அப்பா பண்றாரு, தம்பி பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே பாரம்பரியமா அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. ஹோட்டல் எங்களுக்கு மெயினுங்க. நிரந்தர ரெகுலர் பொழப்பு வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஹோட்டல் தான். 2வது கல்யாணம் போக்குவரத்துகள்ல வந்து நம்ம கஸ்டமர் எல்லாம் இருக்காங்க. கேட்டரிங்ல நிறைய ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து 2000 கொடுத்துருங்க, 1000 கொடுத்துருங்க, இந்த மண்டபத்தில் இறக்கிருப்பாங்க. சில நேரம் வண்டி கொடுப்பாங்க, ஆட்டோவில் வரும். சில நானே டோர் டெலிவரி சும்மா ஒரு 500 நானே கொண்டே கொடுத்துருவேன். சில நேரம் ஆட்டோ அனுப்பிச்சு விடுவாங்க, நான் போட்டு கொடுத்து விடுவேன். கல்யாணத்துக்குன்னா நீங்க ஒரு வாரம் முன்னாடி, ஒரு 5 நாள் இருக்கு முன்னாடி சொல்லிடணும். ஆமா, எல்லாரும் அப்படித்தான். ஒரு 5 நாள் இருக்கா, 4 நாள் இருக்கா போன் அடிச்சு கேட்பாங்க. எனக்கு ஒரு 2000 அனுப்பணும். இது மாதிரிங்க. இப்போ இந்த முகூர்த்தத்துக்கு நான் தை மாசம் முகூர்த்தத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மண்டபத்துக்கு எல்லாம் போயிருக்கு. இங்கிட்ட இந்த கிராப்பட்டி சைட்லேருந்து போயிருக்கு, இந்த சைடும் போயிருக்கு, நாராயண மகாலுக்கு. அது மாதிரி ஒரு 5-6 மண்டபத்துக்கு, கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7,000 போயிருக்கு. காலையில நான் வந்து ஒரு 8 to 9 மணிக்குள்ள திறப்பேங்க. சில நேரம் ஆர்டர் இருந்துச்சுன்னா 6 மணி 5 மணிக்கு வந்துருவாங்க. காலையில வந்துருவோம், வெள்ளனமா வந்துருவோம். ஆர்டர் கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகி வருவேன். ஆர்டர் வந்துருச்சுன்னா காலையில 5 மணி 6 மணிக்கெல்லாம் வந்து கடை திறந்துருவோம். நான் வந்து காலையில வந்துட்டுங்க, காலையில ஒரு 6 மணிக்கு ஆர்டர் எல்லாம் வந்துருச்சுன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு 3 to 4 தாங்க சாப்பிட போவேன் வீட்டுக்கு. வேலையை முடிச்சுட்டு காலை டிஃபனுக்கு வந்து இங்கனக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். சில நேரம் வந்தா கடையில் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிடுவேன். இப்படி சப்போஸ் இல்லைன்னு வைங்களேன், மத்தியானம் ஒரு 2 மணிக்கு 12 1 மணி 2 மணிக்கெல்லாம் வெளில நம்ம போய் வீட்டில் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து வந்துடுவாங்க. வந்துட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நைட்டு கடை இருக்குங்க. நைட்டு கடைக்கு டெலிவரி பண்ணுவேன். நைட்டு கடையெல்லாம் போடுவாங்க. அவங்களுக்கு 100 இலை 200 இலைன்னு சொல்லுவாங்க. அது வாடிக்கை உள்ளது. அவங்களுக்கு டெலிவரி பண்ணி சப்ளை பண்ணுவேன். ஆமா.
முடிஞ்சிருங்க. சில நேரம் கொஞ்சம் ஸ்லோவாகுங்க. 500 வாங்குறவங்க ஹோட்டலுக்காரவங்க 200 போதும்பாங்க. அந்த நேரம் எனக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆயிரும். அங்க அப்ப நான் லோட கம்மி பண்ணிடுவேன். விவசாயிகிட்ட சொல்லி எனக்கு இன்னைக்கு சரக்கு போடாதீங்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லி. வேஸ்ட் ஆயிரும், கொஞ்சம் வேஸ்ட் தாங்க ஆகும். ஆமா வேஸ்ட் தான். ஆமாங்க வேஸ்ட் எங்களுக்கு ஆகும். ஆமாங்க நஷ்டம் தாங்க. மற்ற டைம் வந்து செலவு நம்மளுக்கு ஆகிற பொறுத்த அளவுக்கு நான் செயல்முறை பண்ணுவேன். வருமானம் வந்து ஏதோ போதுமானதுக்கு என் உழைப்புக்கு தகுந்த மாதிரி வருமானம். நம்ம வீட்டுல யாரும் இல்லைங்க, என்னோட முடியுதுங்க. அதனாலதான் எனக்கு 2 பேருங்க, 2 பொண்ணு, 2 கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அதனாலதான் நான் ஒரு ஆள் தான். அதனால நம்ம இதுல அப்படியே இது பண்ணிட்டு. ஆமா சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியங்க. அது தஞ்சாவூர் எல்லையில பொறுத்தளவுக்கு சாப்பிட்டோன்னு இந்த பிராமின்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, ஐயர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் வேலை இருக்குங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுல வந்து சூடா சாதத்தை வச்சு சாப்பிட்டாலே உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஆமா அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும். விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதுங்க. இது வந்து அவசியமா தஞ்சாவூர் வேலையில வந்து சாப்பிட்டு சாதத்தை எல்லாம் சூடா வச்சு சாப்பிட்டாங்கன்னா நல்லா ஆரோக்கியம், உடம்புக்கு ஆரோக்கியமா உள்ளதுங்க. தஞ்சாவூர் வேலை தாங்கக்கூடியதுங்க. என் நம்பருங்க 94 43 64 25 49. எனக்கு வந்து எடத்தூர் ரோட்ல சகாய மாதா கோயிலுக்கு எதிர்ப்புறம் இருக்கு. சகாய மாதா கோயில்கிட்ட வந்துட்டு இது மாதிரி ஃபோன் நம்பரு 94 43 64 25 49 ஃபோன் பண்ணி இது மாதிரிங்க எனக்கு இடம் வேணுங்க, சப்ளை இது மாதிரி வேணுங்க வந்துருவோம். அதான் செஞ்சிருவோம். இப்போ நாளைக்கு ஒருத்தவங்க வந்தாங்க பீமனர்ல வந்து 20 அதெல்லாம் கொடுத்துருவோங்க. நைட்டு 1 மணிக்கும் கடை வந்து திறந்து எடுத்து கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்துருவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பீமனர்ல நாளைக்கு இந்த ஒரு 1000 சொல்லியிருக்காங்க. அது இல்லாம எல்கேஎஸ்ல நாளை திருச்சி பாத்தீங்கன்னா 2500 போகுது. நாளைக்கு தான் வெட்டுறோம். லோடு இன்னைக்கு வருது, நாளைக்கு வெட்டுவோம். காலையில ஆரம்பிச்சோம்னா நைட் ஆயிரும். அது ஆரம்பிச்சு ஒரு 2500 போதுங்க. எல்கேஎஸ் போகுது. என்னங்க? ஆமா சின்ன கொடுப்போம், பெரிய கொடுப்போம். வந்த லோட இப்ப வந்ததுங்க எனக்கு ஒரு 25 கட்டு வந்துச்சுங்க. இப்போ 2-3 கட்டு தான் இருக்கு. எல்லாம் ஹோட்டலுக்கு ரெகுலரா போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ 4-5 நாள் ஆச்சு. இந்த முடிய போகுது. இப்போ லோடு வந்துட்டு இருக்கு. இப்போ நான் பிரிச்சு ரகவாரியா பிரிப்பாங்க. இப்போ நல்லா தனியா ஒதுக்குவோம், சாப்பாட்டெல்லாம் தனியா ஒதுக்குவோம், பிளேட் எல்லாம் தனியா ஒதுக்குவோம். ரவுண்டு எல்லாம் 12 இன்ச்சு ரவுண்டு எல்லாம் கொடுப்போம், 10 இன்ச்சு ரவுண்டு கொடுப்போம், 8 இன்ச்சு ரவுண்டு கொடுப்போம். நாங்களே கட் பண்ணி கொடுத்துருவோம். 10 இன்ச்சுக்கு உள்ளது கேட்பாங்க, இது 12 இன்ச்சு. சில பேர் வந்து 8 இன்ச்சு கேட்பாங்க. அது மாதிரி கட் பண்ணி நாங்கள் கொடுப்போம். அவங்க எப்படி கேட்குறாங்களோ, கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கேட்டரிங்ல உள்ளவங்களும் வந்து நம்மளுக்கு நிறையா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க. பார்த்துட்டு நல்லா இருக்குங்க, சரக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மள்ட்ட கொடுத்துட்டு இருக்கோம். இதில் ஒரு 25 இருக்கு. இதை வேணா கொண்டு போங்க. அதில் ஒரு 100 இருக்கு. அதை எடுத்துக்கீங்களா? அதை எடுத்து 100 இருக்கு. இது வச்சுக்கோங்க. போதுங்களா? வேற எதனா தேவைப்படுச்சுன்னா சொல்லி விடுறீங்களா? சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். என் பேர் வடிவேலு, வடிவேல், தாரானூர், திருச்சி 8. இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பல இலைகள் இருக்கும். இந்த இலை வந்து தஞ்சாவூர் இலைன்னு ஃபேமஸ்ஸு. உடலுக்கு ஆரோக்கியம், ஆயுள் நீடிக்கும். ஆயுள் இன்னைக்கு அற்ப வயசில் இறக்குறாங்கன்றாங்க. இந்த இலையில உணவு சாப்பிட்டால் ஆயுள் கூடும் என்பது வந்து முன்னோர்களுடைய கணிப்பு. நம்பி இலை ஆர்டர் கொடுத்தா டோர் டெலிவரியும் பண்ணி கொடுத்துருவாரு. இலை எண்ணிக்கை வந்து 4000 5000 இப்படி எண்ணிக்கை கூடுதலாக போச்சுன்னா நமக்கு கஷ்டம் இல்லாமல் வேற எந்தவித டென்ஷனும் இல்லாமல் அவர் ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருவாரு. குவாலிட்டியான இலையாக தான். என்னுடைய மகள் திருமணத்திற்கு கூட இவர் தான் இலை சப்ளை பண்ணாரு. மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு எல்லாரும் சிறப்பாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நல்ல ரெகுலர் கஸ்டமர் நல்ல தரமான குவாலிட்டியாக தராரு. இலையும் நல்லா இருக்கு.